தி ஜட்ஜ் ரிட்டர்ன்ஸ் உடைய நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோடுடைய ஆரம்பத்திலே ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் ஸ்ட்ரெயிட்டாக சியோன்ஷோவில் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் ஜுன்ஹோவை உங்களுடைய லீகல் அட்வைஸராக மாத்திரன்னு சொல்ல, அதை கேட்டு சியோன்ஷோல் ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதை உன்னால் பண்ண முடியுமான்னு ஹீரோ கிட்ட கேட்க, அந்த இடத்துல ஹீரோவும் என்னை நம்புங்க, நான் கண்டிப்பாக அதை பண்ணுவேன்ற மாரி அவருக்கு வாக்கு கொடுத்துன்னு இருக்காரு. அதே சமயம் தான் அங்கே ஹேயுமே வந்துருந்துருப்பாங்க. அவங்க வரது மட்டும் இல்லாமல் ஹீரோவை பார்த்து கடுப்பாகி அவரும் அந்த இடத்த விட்டு போக சொன்னால், அங்கே இருக்கிற சியோன்ஷோல் என்ன சொல்கிறேன்னா, நீ இந்த இடத்த விட்டு போன்ற மாரி ஹேயி கிட்ட சொல்ல, ஹேயி இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு அதே இடத்துல நிற்க, ஹீரோ அங்கே வரது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஹேயோடைய உதவி தேவைப்படுது, ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் ஜுன்ஹோவை சேர்க்க நான் ஹேயை கூட்டுக்கிறேன்னு சொல்ல, சரின்னு அந்த இடத்துல இருக்கிற சியோன்ஷோலும் ஹேயி கிட்ட ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண சொல்ல, அவங்களும் ரூமில் போய் நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களும் செய்கிறேன்ற மாரி ஹீரோ கிட்ட கேட்க, அந்த இடத்துல ஹீரோ ஹேயி பேசுகிற விஷயத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே போன ஜென்மத்தில் ஹை கான்டாக்ட் கூட இருந்திருக்காரு. அதை இவர் பார்க்கறது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறேன்ற மாரி இவர் சொல்ல, சரின்னு அந்த இடத்த விட்டு இவர் போயிட்டாரு. அடுத்த நாள் இவங்க அம்மா அப்பாவோட உக்காந்து இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே சாப்பிட்டுட்டு இவருடைய கோர்ட்டுக்கு போகிறாரு. இப்போதைக்கு சியோல் சென்ட்ரல் கோர்ட்டுக்கு இவர் வந்திருக்காரு. போன முதல் நாளே இவர் ஹீரோயினை சந்திச்சிட்டாரு. அதில் இவர் ஃபார்முலா கையை தூக்குனா அந்த சமையல் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த சமயத்தில் கனெக்ஷன் இருக்காது. அதில் ஹீரோ பின்னாடி வர ஹியோக்கு கவனிக்கிறாரு. அதில் ஹியோக்கு உதவி செய்கிற மாரி இவர் நடிக்க, அந்த இடத்துல ஹீரோனியும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவர் யாருன்ற மாரி ஹீரோவை பற்றி யோசிச்சுன்னு இருக்கும்போது தான் சீஃப் ப்ராசிக்யூட்டர் கால் பண்ணுறாரு. சரி நான் அவர்கிட்ட போய் பேசினா, இப்போதைக்கு டேசி கூட எந்த கேஸையும் நீ அட்டன் பண்ணாத, அவருக்கு எதிராக நமக்கு எந்த ஆதாரமும் கிடையாதுன்னு ஹீரோயின்கிட்ட பேசினா, ஹீரோயினி எந்தவித ஆதாரமுமே இல்லாமல் நான் அவரை அரெஸ்ட் பண்ண மாட்டேன், ஆனால் எதனாச்சும் ஆதாரம் கிடச்சிருந்தா நான் கண்டிப்பாக டேசிக்க அரெஸ்ட் பண்ணுவேன்னு சீஃப் ப்ராசிக்யூட்டர்கிட்டே திமிரா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோயினி வந்துக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்தில் தான் மிஸ்டர் பேக்கு பதவி விழா நடந்துன்னு இருக்கும். அவர் இப்போதைக்கு ஜஸ்டிஸாக மாறுறதா இருக்காரு. அதெல்லாம் அந்த விழாவை அவர் கேன்சல் பண்ணிட்டாருன்னு எல்லாருக்கும் மத்தியில் பரபரப்பாக போக, அதே சமயத்தில் ஒரு மீட்டிங் வச்சு என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப உஷாராக இருக்கணும். இந்த வாட்டி நம்மளுடைய எல்லா சட்டமே ரொம்ப கடுமையாக இருக்க போகுது. இந்த இடத்துல இருக்கிற நீதிமன்றம் ரொம்ப தப்பாக செயல்படுறாங்க. எல்லாருமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் பவர் எல்லாத்தையுமே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதில் இந்த வாட்டி யாருக்குமே இந்த கோர்ட் பாரபட்சம் பார்க்க போகிறது கிடையாது. இதுக்கு மேலே இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வழங்க போகுதுன்ற மாரி அந்த இடத்துல மொத்த பேருக்குமே மிரட்டல் விட்டுட்டு அந்த இடத்த விட்டு மிஸ்டர் பேக் வந்துக்கிட்டு இருக்காரு. இது மொத்தத்தையுமே ஷின்னுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அந்த இடத்துல பேக் என்ன சொல்கிறேன்னா, ஷின் பக்கம் தான் இப்போதைக்கு இந்த கோர்ட்டில் இருக்கிற முக்கால்வாசி பேர்கிட்ட இருக்காங்க. ஷின்னுக்கு எப்படி இவ்வளோ அதிகாரம் வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. அதில் ஷின்னுக்கு பின்னாடி உள்ள பேக்ரவுண்டை பற்றி நம்ம தேடணும். ஷின்னுடைய பதவி மட்டும் அவனுடைய அதிகாரத்துக்கு அடித்தளமாக இருக்காது, அவனுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்குன்னு அந்த இடத்துல இருக்கிற சியாங் கிட்ட விசாரிக்க சொல்கிறாரு. அவருமே அதெல்லாம் பற்றி விசாரிக்கிறதா சொல்ல, இன்னொரு பக்கம் ஹீரோ ஷின் கிட்ட போய் டீல் பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஷின்னுக்கு கியோஹானை சுத்தமாக பிடிக்காது. அதில் கியோஹானை நான் பதவி இருக்கம் பண்ணுறன்ற மாரி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க, அதை கேட்ட ஷின்மே உன்னால் எப்படி அதை பண்ண முடியும், நீ வெறும் ஒரு ஜட்ஜு தானேன்ற மாரி இவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறான்னா, கியோஹானுடைய பொண்ணு ஒரு ட்ரக் யூசர்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த கண்ட்ரியில் தான் இருக்காங்களா. அதே சமயத்தில் இதுக்கு பேரலாவே ப்ராசிக்யூட்டர் ஜெனரல் ஜுன்ஹோ இருக்கார்ல, அவருடைய பையனுமே யூஎஸில் தான் இருக்கான், அவனுமே ஒரு ட்ரக் யூஸ் பண்ணுறன்ற மாரி சொல்கிறாங்க. இது ஒரு எதிரான ஆதாரமாக இருக்குன்ற மாரி ஷின் கிட்ட சொல்ல, ஆனால் இதுக்கேற்ற ப்ரூஃப் தேவைன்ற மாரி ஷின் சொல்கிறாரு. ஹீரோ அது மொத்தத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, சரி நாங்கள் இருக்கிற ஷின்மே ஹீரோவுக்கு என்ன தேவைன்ற மாரி கேட்க, அந்த இடத்துல ஹீரோவும் இவர் ஹேயி கிட்ட அடி வாங்கியிருந்திருப்பார்ல அந்த வீடியோவை காமிச்சு இவர் என்ன சொல்கிறான்னா, ஜுன்ஹோ இப்போதைக்கு ஹனியோடைய லீகல் அட்வைஸராக வேணும்னு சொல்ல, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, அதை நான் பார்க்குறேன்ற மாரி அந்த இடத்த விட்டு ஷின் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவை வெளியே அனுப்பிடுறாரு. ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது அந்த இடத்துல இருக்கிற சியாங் நோட்டீஸ் பண்ணிட்டாரு. அதில் சியாங்கும் ஹீரோவுக்கும் ஷின்னுக்கும் என்ன உறவு இருக்கும், அவங்க ரெண்டு பேருக்குள்ளார எதனாச்சும் டீலிங் போகுதான்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் இருக்கும்போது தான் பேக்கிட்ட இருந்து கால் வரும். பேக் இவருடைய இடத்துக்கு வர சொல்ல, சரின்னு இவருமே அந்த இடத்துக்கு வராரு. கூடவே ஹீரோவையும் கூட்டிருக்காரு. அதில் அவங்க ரெண்டு பேரும் அங்கே உட்காரும்போது இப்போதைக்கு நம்யோன் சிங்ஹோல்னு ஒரு கேஸ் போயின்னு இருக்குது. அந்த கேஸை ஹீரோவை அட்டன் பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலி அந்த கேஸ் தான் இப்போதைக்கு பரவலாக போயிட்டு இருக்குது. அந்த கேஸை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கேஎஸாக போயின்னு இருக்குது. அப்படிப்பட்ட கேஸை ஹீரோ கிட்ட ஹேண்டில் பண்ண சொல்ல, அந்த சமயம் தான் ஹீரோ இந்த நம்யான் சின்கோல் கேஸை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. ஆரம்பத்தில் விக்டீம் நம்யான் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மேலே தான் கேஸ் போட்டிருந்திருப்பாங்க, அவங்கள தான் முதல்ல ப்ளேம் பண்ணியிருப்பாங்கன்னு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் நீங்கள் நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க இந்த கேஸை பற்றி. அதாவது ஒரு பையன் காரில் அவங்க அப்பாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு
இருப்பா. அதே இடத்துல தான் அவங்க அப்பாவும் இருக்காரு. கையுமே காமிப்பார், நான் இங்கே தான் இருக்கேன்னு அவங்க பையனுக்கு காமிக்க. அந்த பையனுமே அந்த ரூட்டுக்கு வரும்போது திடீர்னு நடுவில் ஒரு சின்கோல் ஏற்பட்டு அந்த பையன் அடியில் போயிடுவான். அது மூலியமாக அந்த பையன் அதே இடத்துல இறந்து போக அதை பார்த்து அப்பா அடுக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஏகப்பட்ட பேருக்கு மிகப்பெரிய டேமேஜஸ், சில உயிரிழப்புகளுமே ஏற்பட செஞ்சுருக்கும். இதெல்லாம் ஹீரோ யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்யான் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மேயரை பார்த்து அடிக்கடிக்கு கியோஹான் பேசியிருக்காரு. இதெல்லாம் ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு அகில கியோஹான் கூடயும் தொடர்பில் இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பியா கிட்ட இந்த கேஸை இவர் அட்டன் பண்ணுறதா சொல்கிறாரு. ஆக்சுவலி ஹீரோவுக்கு முன்னவே இதோடைய தீர்ப்பு தெரியும். ஆக்சுவலி அந்த சின்கோல் பிரச்சனை யார் மேலே இருந்திருக்குன்னா மெயினாக நம்யாங்க்கு ஒரு மேயர்னு ஒருத்தர் இருக்காத, அவருக்கு இந்த பிரச்சனை முன்னவே தெரியும். ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே தான் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் சரியில்லாத பட்சத்தில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு அப்படி ஒரு சின்கோல் ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள்லாம் ஹீரோவுக்கு முன்னவே தெரியும். அதெல்லாம் வச்சுட்டு ஒரு பேக்கோடைய ஆஃபீஸ் விட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல ஜியாங் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யாருனாச்சும் பார்க்க வந்தியா, அதே சமயத்தில் நீங்கள் வந்ததுக்கு எதனாச்சும் லட்சியம் இருக்கான்னு ஹீரோ கிட்ட கேட்டால் அந்த இடத்துல ஹீரோ, நான் இங்கே யாரை பார்க்க வர போகிறேன், அதே சமயத்தில் எனக்கு எதனாச்சும் இருந்துச்சுன்னா அது நீங்களே தேடிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக அப்படியே இந்த ஷார்ட்டை கட் பண்ணிவிட்டு நம்யான் டிஸ்ட்ரிக்டாண்ட போராட்டம் நடத்துறதை காமிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட எல்லாருமே அதே இடத்துல தான் இருக்காங்க. அந்த மொத்த நியூஸுமே நாயம் தான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கும்போது தான் இந்த இடத்துல ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு ஏஐ வந்திருந்திருப்பாங்க. ஹீரோ தான் கூட்டிருந்திருப்பாரு. அதில் அவங்க அந்த இடத்துக்கு வர இது மொத்தத்தையுமே ஹியோக்கு பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். ஆரம்பத்தில் ஹீரோ கண்டுக்கல. சரின்னு ஹியோக்கு தான் இவங்க ஹீரோவை பார்க்க வந்திருக்கு தெரிஞ்சு ஹீரோவை கூப்பிட சரின்னு ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு ஏஐ அப்படியே வெளியே போகிறாங்க. அந்த சமையல் தான் அங்கே இருக்கிற ஹியோக்கு ஏஐ ஹனியோல்லா ஃபார்முடைய பொண்ணுன்னு தெரிய வருது. இருந்தாலும் அந்த இடத்துல ஏஐயும் ஹீரோவும் என்ன பேசுனாங்கன்னு காமிக்கல. அதுக்குள்ளே லஞ்சு சீனுக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துல ஹீரோ சியோல்வோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல சியோல் கிட்ட இவர் சில விஷயங்களை அப்படியே கேட்டுக்கிட்டு இருப்பார். அந்த சின்கோல் கேஸ் அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு அப்படியே ஒரு முன்னவே விசாரிக்க சொல்லியிருந்திருப்பாரு. அதாவது கியோஹானுடைய பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை விசாரிச்சு சியோல்வு கிட்ட கேட்கும்போது அவங்க இன்னைக்கு புதுசாக ஒரு பார் திறந்திருக்காங்க, அந்த பாருக்கு அவங்க போகிறதா கேள்விப்பட்டேன்னு சியோல்வு சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் ஜங்ஹோவை அந்த இடத்துக்கு அனுப்புகிறாரு. அதில் ஜங்ஹோவும் அந்த இடத்துக்கு அவங்க ஃபோட்டோவோட போய் எப்படியோ கியோஹானுடைய பொண்ணை கண்டுபிடிச்சிடாரு. அந்த பொண்ணுமே ஜங்ஹோவை ஒரு பாடி கார்டுன்னு நினச்சி அவருக்கு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அதில் இவங்க ட்ரக் யூஸ் பண்ணுற மாரி ட்ரக் வச்சுக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. இதை ஒரு ஹீரோ காமிச்சு விட்றாரு. ஹீரோ அப்படியே இந்த ஃபோட்டோவை ஷின்னுக்கும் சரி ஜுன்ஹோவுக்கு காமிச்சு விட்றாரு. ஜுன்ஹோவை யார் இந்த ஃபோட்டோ அமிச்சாங்களோ அவங்கள பார்க்க கூப்பிட்றாரு. அந்த இடத்துக்கு ஹேயும் வந்து அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை கேட்டு இவர் எதுக்கு ஹனியோல் இதில் இன்வால்வ் ஆகணும், உன்னோடைய அப்பா தான் இதை பண்ண சொன்னாரான்னு கேட்டால் அந்த இடத்துல ஹேயி என்னுடைய அப்பாவுக்கு இது தெரியாதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஃபோட்டோ அமிச்சாரு, கூடிய சீக்கிரம் வந்துருவாருன்னு சொல்ல அந்த சமையல் தான் ஹீரோ ஜங்ஹோ கிட்டேருந்து சில எவிடன்ஸ்லாம் வாங்கி வர்றாரு. இந்த எவிடன்ஸ் மொத்தமே என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு கியோஹானுடைய பொண்ணு இருக்காங்களே அவங்க ட்ரக் யூஸ் பண்ணதுக்கான எல்லா எவிடன்ஸும் இதை வச்சு கியோஹானை மடக்கட்டலாம். அதெல்லாம் இந்த மொத்த விஷயத்தையும் நான் உங்கள் கூட கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்டேருந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை, நீங்கள் ஹனியோலுடைய லீகல் அட்வைஸராக வரணும். ஒருவேளை நீங்கள் வரலாம் உங்களுடைய பையன் கூட அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ட்ரக் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுமே நாங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கணும் அவரை மிரட்டி எப்படியோ ஹனியோலுடைய லீகல் அட்வைஸராக மாற்றிடுறாங்க. சரின்னு அந்த இடத்துல ஹேயி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ ஹேயை பார்த்து என்ன சொல்கிறேன்னா, நான் கூடிய சீக்கிரம் அந்த ஹனியோலை உனக்கு சொந்தமாக்குவேன், நீ எதை பற்றி கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அந்த ஹனியோல் உனக்கு சொந்தமாயிடுன்னு ஹேயி கிட்ட சொல்ல ஹீரோ சொன்னது சுத்தமாக ஹேயிக்கு புரியல. இருந்தாலும் ஹேயி அந்த இடத்த விட்டு போக அதுக்கப்புறம் ஹீரோ உள்ளார போய் ஜுன்ஹோ கிட்ட தனியாக பேசுகிறாரு. அந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறேன்னா, இப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸாக மாற போகிற கியோஹான் அவருடைய பதவியை தப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேருக்கு லஞ்சம் தந்திருக்காரு, அதில் அவருக்கு அந்த பதவி கிடைக்கக்கூடாது, எனக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது, அதில் நீங்கள் இன்னும் சில விஷயங்கள் செய்யணுன்ற மாதிரி ஜுன்ஹோவோட இவர் ஒரு டீல் பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் நம்ம காமிச்சிட்டு இதே ஃபோட்டோவே இவர் ஷின் கிட்ட அமைச்சிருந்துருப்பார்ல, அதில் ஷின் வந்து கியோஹானை பார்க்க போகிறாரு. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்குது கியோஹானுடைய பொண்ணு தான். அதில் சரின்னு இவர் கியோஹானை பார்க்க போனால் அந்த இடத்துல கியோஹான் கொஞ்சம் குடிச்சிட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் அப்படியே ஷின் கிட்ட சந்தோஷமாக பேசிட்டு ஷின் வந்து விபச்சார விடுதியில் தான் பிறந்தாரான்னு கேட்க அந்த இடத்துல ஷின்மே அதுக்கு இல்லைன்னு ஆன்சர் பண்ண அந்த இடத்துல கியோஹானும் எனக்கு இது முன்னவே தெரியும், நான் அந்த ரூமர்ஸ்லாம் நம்பலன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஷின்மே நான் ஒரு பாரில் தான் வரல, அந்த இடத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன், எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காது அப்படின்னு இவர் சொல்லிட்டு இப்போது ஒரு நல்ல பதவியில் இருக்கிற விஷயத்தை பற்றி கியோஹான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த ஷார்ட்டை கட் பண்ணிட்டு திரும்ப ஹீரோவை காமிக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஹீரோ முதல்ல நான் அங்கே பார்க்குறாரு, அதுவும் எங்கான பொண்ணா அவளுமே அப்படியே ஹீரோவுக்கு ஃபார்முலா வணக்கம் வைக்க அந்த சமையல் தான் பாட்டியும் நாயாங்கும் சண்டை போட்டுப்பாங்க. அந்த சமயத்தில் நாயாங் சில பார்ட் டைம் வேலைகள் பார்க்குறது, அவங்க ஒழுங்காக படிப்பை கூட கவனிக்கலன்ற விஷயம் ஹீரோவுக்கு புரிய வருது. அதில் ஹீரோ அந்த இடத்துக்கு ஜங்ஹோவை கூப்பிட்றாரு.
ஜங்ஹோ இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டியூட்டரிங் ஸ்கூலில் வேலை செஞ்சுருக்காராம். அதில் உன்னுடைய கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் இவர் பார்த்துப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நீ பார்ட் டைம் ஜாப் பார்க்குறேன்னு தான் சொன்னேன். அது எதையுமே பற்றி நீ கவலைப்படாத, எல்லாத்துக்கும் தனியாக டைம் வச்சுக்கணும். அவளுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு அனுப்ப. முன்னவே ஜங்ஹோவுக்கு நாயாங்க தெரியும். அதில் நாயாங்க அடிக்கடிக்கு இவருடைய கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வந்து சில எக்ஸ்பிரியான ஃபுட்ஸ்லாம் வாங்குவாங்க. அதெல்லாம் நினச்சி இவர் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பற்றி ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நம்ம எதை எழுந்தோன்னு தெரியாமல் நம்ம அது ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடைசி வரைக்குமே என்னத்தை எழுந்தோன்ற விஷயம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வாட்டி நான் எதை எழுந்தோன்ற விஷயத்த கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன். நான் என்னுடைய ப்ரெஷியஸ் லைஃப்பை தான் இழந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவர் கிளம்புவார். இப்போதைக்கு நாயங் வீட்டுக்கு போனாங்களே, அந்த இடத்துக்கு போய் இவங்க ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இவங்க கிட்ட எக்ஸ்பிரியான ஃபுட் இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஃபுட்ஸ் தான் இருக்குது. ஏன்னா இவங்க அடிக்கடிக்கு ஜங்ஹோவுடைய ஷாப்புக்கு போகும்போது அவர் நாயங் எக்ஸ்பிரியான ஃபுட் சாப்பிட்றத பிடிக்காம அந்த இடத்துல நாயங்க்கு சில நல்ல ஃபுட்ஸ்லாம் தந்துருந்துருப்பார். அதை நினச்சி நாயங் ஜங்ஹோவை பற்றி நல்ல விதமாக அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களுமே ஜங்ஹோ ரொம்ப நல்லவருன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் ஹேயி வந்து அவங்க கடைசியாக லீகல் அட்வைசராக ஜுன்வோவை பிடிச்சிட்டாங்களே, அந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட காமிக்க அவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரியான மருமகனை தான் சூஸ் பண்ணியிருக்கன்ற மாரி இந்த இடத்துல இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் பெருமைப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த மொத்த விஷயத்தையும் பண்ணியிருக்கிற விஷயமும் இவருக்கு தெரிய வருது. இதெல்லாம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்யானில் ஒரு அப்பா வந்து போராட்டம் பண்ணியிருப்பார்ல, அவர்கிட்ட நாயோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவருடைய சில கதைகள்லாம் இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இது மொத்தத்தையுமே நம்யானுடைய மேயருமே பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆக்சுவலி இவர் தான் இது மொத்தத்துக்கும் பின்னாடி இருப்பார். அதில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஹனியோனில் இருக்கிற ஹேயோடைய சிஸ்டரான ஆனாவை கான்டாக்ட் பண்ணுறாரு. அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி செமையாக ஒரு திட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த கேஸ் எப்படின்னாச்சும் முடிக்கணும் போது அவங்க ஃபேமிலிக்கு செட்டில்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. இருந்தாலுமே அந்த ஆள் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் மறுத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் இருக்கும்போது இந்த கேஸ் அட்டன் பண்ணுறது ஹீரோன்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். முன்னவே இவங்க ஹீரோ கிட்ட பேசியிருக்கிறதுனால அந்த இடத்துல ஹேயை கான்டாக்ட் பண்ணி நீ இந்த சின்கோல் கேஸை பற்றி ஹீரோ கிட்ட பேசு, அப்படி பேசுனா உனக்கு தேவையான எது வேணாலும் நான் வாங்கி தரேன், அவன் தான் இந்த கேஸ் அட்டன் பண்ண போகிறானா, அதால் நீ எனக்காக அவன்கிட்ட பேசுன்ற மாரி ஹேயை கிட்ட சொல்ல அந்த இடத்துல ஹேயுமே ஆரம்பத்தில் முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலுமே இவங்களுக்கு ஹீரோவை பார்க்கணுன்னு தோணுது. அதில் சரின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு மிகப்பெரிய டீலுக்கு அப்புறம் இவங்க ஒத்துக்கிறாங்க. அதில் சரின்னு இவங்களும் ஹீரோவை பார்க்க போகலான்னு இருக்காங்க. அதே சமயம் தான் ஹீரோ ஆஃபீஸை விட்டு வெளியே வருவார். அந்த சமயத்தில் சியாங் வந்து ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோ பெருசாக சியாங்கை கண்டுக்காமல் என்னால் உங்கள் பிரச்சனையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு அந்த இடத்த விட்டு போகலான்னு இருக்காரு. அந்த சமயம் தான் ஹேயை பார்க்குறாரு. அந்த இடத்துல ஹேயி இன்றைக்கி நைட்டு நம்ம டின்னருக்கு போகலாம், எதனாச்சும் வேலை இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு வான்ற மாரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் இருக்கும்போது அந்த இடத்துக்கு நாயன் வந்து ஹீரோவை திரும்ப டின்னருக்கு இன்வைட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இவங்களோ ராத்திரி நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குன்னு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல ஹேயி நான் முன்னவே இவர்கிட்ட பேசிட்டேன், நான் ஹனியோன்லேருந்து வரேன், இவர் எங்களுக்கு தான் சப்போர்ட்டாக பேசுவாருன்ற மாரி அந்த நம்பியான் டிஸ்ட்ரிக்ட் கேஸை பற்றி இவங்க பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டு இவங்க கடுப்பாகிறாங்க. அனியோவில் முன்னவே நாயவனுக்கு பிடிக்காதுன்றதுனால ஹீரோவை திட்டி விட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது தான் இந்த சைடு இப்போதையும் ஒரு அப்பா அவருடைய பையனுக்காக போராடிக்கிட்டு இருந்தார்ல, அவர்கிட்ட காசு கொடுக்க அந்த மேயருடைய ஆட்களில் வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த மேயருக்கு சில கேங் கூடலாம் லிங்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வகையில் ஒரு கேங் தான் செட்டில்மெண்ட் பண்ண வந்திருக்குங்க. ஆனால் அந்த அப்பா பணத்தையே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு மொத்தமாகவே மறுத்துடுறாரு. இங்கே ஒரு மாதிரி பிரச்சனையாக போயின்னு இருக்க. இந்த விஷயம் நாயவனுக்குமே தெரிய வந்திருக்கும். அதில் நாயவன் அங்கே வரும்போது ஹீரோவை தடுக்க முயற்சி செய்கிறாரு. அந்த சமயத்தில் ஹனியோன் எங்கே போகிறேன்ற இன்ஃபர்மேஷனை ஹீரோ கிட்ட சொல்லிட்டு தான் போகிறாங்க. அதில் ஹீரோ எனக்கும் ஹனியோனுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு நாயன் கிட்ட சொன்னால் கேட்கல. அதில் இவர் ஃபஸ்ட்டு நாயனுக்கு கால் பண்ணுறாரு. நாயன் அட்டன் பண்ணலன்னு ஜங்ஹோவுக்கு கால் பண்ணி இப்போதைக்கு எங்கே பிரச்சனை நடக்குதோ அந்த இடத்துக்கு இவர் அனுப்பிச்சி விட்றாரு. இதெல்லாம் இருக்கும்போது தான் இந்த இடத்துல ஹேயி ஹீரோ கிட்ட பேசியிருந்திருப்பாங்களே, அந்த இடத்துல ஹீரோ எந்த உதவியுமே ஹேயிக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா ஹேயை அவங்க சிஸ்டர் ஹேனா தான் அமைச்சிருக்காங்கன்னு ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதில் அந்த இடத்துல ஹேயும் நீ சொன்ன வேலையை நான் பார்த்துட்டேன்ற மாரி அவங்களுக்கு மெசேஜ் அனுப்ப அதில் ஹேனா சந்தோஷமாக இருக்குங்க. இதெல்லாம் இருக்கும்போது தான் இந்த இடத்துல அந்த ஃபேமிலியோட இவங்க பேரம் பிரச்சனைகளை கடைசியாக ஃபேமிலி கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்து அதில் சைன் போட சொல்ல அந்த சமையல் தான் அங்கே ஜங்ஹோ வராரு. வந்து மொத்த பேருமே பொழந்து அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக அதுக்கப்புறம் தான் நாயன் வராங்க. கடைசி வரைக்குமே எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. அதுக்கடுத்தது அங்கே இருக்கிற அப்பா எங்கன்னு இவங்க கேட்டால் இவங்க எதுவும் சொல்கிற மாதிரியே தெரியல. இதெல்லாம் இருக்கும்போது ஹீரோ வந்து வேகமாக அந்த மேயரை சேஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா இது மொத்தத்துக்கு காரணம் மேயர். அதில் காரை வச்சு மேயரை ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பண்ணி அது மூலியமாக மேயரை அடித்து தூக்கிடுறாங்க. மேயரை ஒரு பள்ளத்தில் தள்ளி விட்டு அதில் இவங்க மணல் போட்டுன்னு இருக்காங்க. கடைசி அந்த அப்பா கிட்ட இவர் இறக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களான்னு கேட்டால் அந்த இடத்துல அப்பா ஆரம்பத்தில் வேணான்னு சொல்லிட்டு அவரை கொல்லணுன்ற மாரி ஒரு முடிவுக்கு வர அந்த இடத்துல ஹீரோவும் என்ன சொல்கிறேன்னா கடைசி அந்த
கோர்ட் உங்களுக்கான தீர்ப்பை வழங்குது, உங்களை மரணத்துக்கு அனுப்புதுன்ற மாரி அவர் மேலே வேகமாக ஒரு கல்லை இறக்குற மாரி காமிக்கிறாங்க. இதோட டோட்டலாக இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி சில இடங்களில் கொஞ்சம் ஃபாஸ்ட் ரேசிங்காக போயிருக்க வாய்ப்புகள் இருக்குது. சிம்பிளாக சொல்ல போனால் நம்யோன் சின்கோலை வச்சு தான் இந்த டோட்டல் எபிசோடுமே கொண்டு வந்திருந்திருப்பாங்க. நம்யோன் சின்கோலுக்கு பின்னாடி இருக்குது அந்த மேயர் தான். ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷனால் ஒரு சின்கோல் ஏற்பட்டு அதில் ஏகப்பட்ட பேருக்கு ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் சில உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. அதுக்கான ஒரு போராட்டம் நடக்குது. அதை மேயர் மறைக்கலாம் ட்ரை பண்ணுறாரு. இதெல்லாம் இருக்கும்போது ஹீரோவுக்கு இந்த விஷயம் முன்னவே தெரிஞ்சதுனால அந்த கேஸ் அட்டன் பண்ணி இவ்வளோ விஷயங்களை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் தான் இந்த எபிசோட் முழுக்கவே எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலோ வேறு எதனாச்சும் தப்பாக பேசியிருந்தாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதேமாதிரி நான் உங்களை வேற ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.